ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மலர் பேசுறேன். ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம ஏப்ரல் 28, 2026க்கான த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸை ரொம்ப சுலபமா சின்ன சின்ன வாக்கியங்களா பிரிச்சு தமிழ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நாம இப்போ பார்க்க போறது ஒரு ஷார்ட்டான பிரேக் டவுன் தான். இந்த எடிட்டோரியலோட ரொம்ப விரிவான பகுப்பாய்வு நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு வாக்கியத்தோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கான தமிழ் விளக்கம், சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ், கிராமர், அந்த வாக்கியத்தோட பின்னணி, எடிட்டோரியலோட 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் டோன் ஆஃப் தி எடிட்டோரியல்னு எல்லாமே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேள்விகளும் அங்க இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளவர்ல இருந்து தினமும் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்பும் தர்றோம். இதுல முக்கியமான வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் ரொம்ப அழகா இருக்கும். இது நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கியம் புரியலன்னா தயங்காம பாஸ் பண்ணிட்டு அந்த விளக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கியத்தை கொஞ்சம் சத்தமா 2 தடவை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம். சரி, இப்போ நாம இன்னைக்கான எடிட்டோரியல்குள்ள போலாமா? நம்மளோட முதல் எடிட்டோரியலோட தலைப்பு கல்ச்சர் ஆஃப் வயலன்ஸ் ஆன் த வாஷிங்டன் பிரஸ் டின்னர் ஷூட்டிங். இதோட சப்டைட்டில் எந்த சொல்லுதுன்னா, The proliferation of guns in US has given a deadly edge to political disagreements. A gunman breached security, ஒரு துப்பாக்கிதாரி பாதுகாப்பை மீறி, and fired shots at the annual dinner gala of the White House Correspondents Association in Washington, D.C. வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷனின் வருடாந்திர இரவு விருந்தில் துப்பாக்கியால் சுட்டார், which included US President Donald Trump and other senior administration officials. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிற மூத்த நிர்வாக அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். all of whom escaped unharmed. அவர்கள் அனைவரும் எந்த காயமும் இன்றி தப்பினர். இங்கு பிரீச்ட் அப்படின்னா ஒரு பாதுகாப்பையோ அல்லது விதியையோ மீறுவது. கேலா அப்படின்னா ஒரு பெரிய சிறப்பு விழா அல்லது கொண்டாட்டம். தி சஸ்பெக்டட் ஷூட்டர், துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர், செட் டு பி கோல் தாமஸ் ஆலன், 31 ஆஃப் டாரன்ஸ், கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியாவின் டாரன்ஸ் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் என்று சொல்லப்படும் நபர் was arrested, கைது செய்யப்பட்டார். This is the third incident of violence apparently targeting Mr. Trump. மிஸ்டர் ட்ரம்பை குறிவைத்து நடப்பதாக தோன்றும் 3வது வன்முறை சம்பவம் இதுவாகும். ஆஃப்டர் அ ப்ரீவியஸ் அகேஷன், இதற்கு முந்தைய ஒரு நிகழ்வுக்கு பிறகு, on which a would-be assassin's bullet grazed the president's ear at a campaign rally, அதாவது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவரை கொல்ல முயன்ற ஒருவனின் துப்பாக்கி தோட்டா அதிபரின் காதை உரசிக்கொண்டு சென்றது. and another in which a gunman was apprehended near a golf course frequented by Mr. Trump. மற்றும் மிஸ்டர் ட்ரம்ப் அடிக்கடி செல்லும் கோல்ஃப் மைதானத்தின் அருகே துப்பாக்கியுடன் வந்த ஒருவன் பிடிப்பட்ட மற்றொரு சம்பவத்திற்கு பிறகு. இந்த வாக்கியத்துல ஆப்ரிஹெண்டட் அப்படின்னா போலீஸ் ஒருவரை கைது செய்வது அல்லது பிடிப்பது. கிரேஸ்ட் அப்படின்னா லேசாக உரசிக்கொண்டு போவது. The suspect in this case is said to have clearly stated, இந்த வழக்கில் சிக்கிய சந்தேக நபர் தெளிவாக கூறியதாக சொல்லப்படுகிறது, that he wanted to target administration officials, அதாவது தான் நிர்வாக அதிகாரிகளை குறிவைக்க விரும்புவதாக. According to the White House, என்று White House தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. And in a note by the suspect, shared by law enforcement officials, மேலும் சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் பகிர்ந்த அந்த சந்தேக நபரின் கடிதத்தில், he said that he could no longer allow a traitor to coat my hands with his crimes. ஒரு துரோகி தனது குற்றங்களால் என் கைகளை கரைப்படுத்துவதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். இங்க ட்ரேட்டர் அப்படின்னா நாட்டுக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ துரோகம் செய்பவர். The incident comes in the wake of, இந்த சம்பவம் எதை தொடர்ந்து வருகிறது என்றால், several high-profile attacks on political figures in recent years, சமீபத்திய ஆண்டுகளில் அரசியல் தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட பல முக்கிய தாக்குதல்களை தொடர்ந்து. இந்த வாக்கியத்துல இந்த wake of அப்படின்னா ஒரு நிகழ்வை தொடர்ந்து அல்லது அதன் விளைவாக நடப்பது. ஹை ப்ரொஃபைல் அப்படின்னா மக்களால் அதிகம் கவனிக்கப்படும் முக்கியமான நபர்கள் அல்லது விஷயங்கள். These include the September 2025 killing of Charlie Kirk in Utah. இவற்றில் யூட்டாவில் செப்டம்பர் 2025 நடந்த சார்லி கிர்க்கின் கொலையும் அடங்கும்.
The murder of Minnesota Democratic State Representative Melissa Hotman and her husband a few months earlier, அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மினசோட்டா டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் மெலிசா ஹாட்மன் மற்றும் அவரது கணவரின் கொலையும் அடங்கும், and the 2022 attack on Paul Pelosi, the husband of former Democratic House Speaker Nancy Pelosi, மற்றும் முன்னாள் டெமோக்ராட்டிக் ஹவுஸ் ஸ்பீக்கர் நான்சி பெலோசியின் கணவர் பால் பெலோசி மீது 2022 நடந்த தாக்குதலும் அடங்கும். It also comes after more than a year of Mr. Trump's second term in office. மேலும் இது மிஸ்டர் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கி ஒரு வருடத்திற்கும் மேலான பிறகு நடக்கிறது. A period marked by increasing polarization over key policies. இந்த காலகட்டம் முக்கியமான கொள்கைகள் தொடர்பான பிரிவினைகள் அதிகரித்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது, including immigration, குறிப்பாக அகதிகள் அல்லது குடியேற்றம் தொடர்பான கொள்கைகள், and his association with disgraced financier and convicted sex offender ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் மானமிழந்த நிதியாளியும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உடனான அவரது தொடர்பு ஆகிய விஷயங்களில். இங்க போலரைசேஷன் அப்படின்னா மக்களை இரண்டு முற்றிலும் எதிரான கருத்துடைய குழுக்களா பிரிக்கிறது. டிஸ்கிரேஸ்ட் அப்படின்னா மரியாதை அல்லது நற்பெயரை இழந்த. While bitter partisanship has long marked US politics, கடுமையான கட்சி சார்பு நீண்ட காலமாகவே அமெரிக்க அரசியலில் இருந்து வந்தாலும், it is the ubiquitous proliferation of guns, எல்லா இடங்களிலும் பரவியிருக்கும் துப்பாக்கிகளின் பெருக்கமே, that has truly supplied a deadly edge to disagreements in the public discourse, பொது வெளியில் நடக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு ஆபத்தான எல்லையை உண்மையிலேயே வழங்கியுள்ளது. இந்த வாக்கியத்துல பார்ட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது குழுவுக்கோ கண்மூடித்தனமாக ஆதரவளிப்பது. யுபிக்விட்டஸ் அப்படின்னா எல்லா இடங்களிலும் பரவலாக இருப்பது. ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் வேகமாக அதிகரிப்பது அல்லது பெருகுவது. டிஸ்கோர்ஸ் அப்படின்னா ஒரு விவாதம் அல்லது உரையாடல். ஐரானிக்லி, முரண்பாடான விஷயம் என்னவென்றால், the Trump administration has been at the forefront of efforts. ட்ரம்ப் நிர்வாகமே இந்த முயற்சிகளில் முன்னணியில் இருந்து வருகிறது. To protect the US Constitution's Second Amendment, the right to bear arms, அதாவது துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமையை வழங்கும் அமெரிக்க அரசியலமைப்பின் இரண்டாவது சட்ட திருத்தத்தை பாதுகாப்பதில். To the point where it is often in alignment with the position of the National Rifle Association. அது எந்த அளவுக்கு என்றால், NRA அதாவது நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷனின் நிலைப்பாட்டோடு அடிக்கடி ஒத்துப்போகும் அளவுக்கு. In terms of reversing reasonable restrictions on gun ownership, துப்பாக்கி உரிமையின் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை நீக்குவது என்ற விஷயத்தில். இங்க ஐரானிக்லி அப்படின்னா நாம் எதிர்பார்க்கும் ஒரு விஷயத்திற்கு நேர்மாறாக நடக்கும் ஒரு ஆச்சரியமான அல்லது முரண்பாடான நிகழ்வு. அலைன்மெண்ட் அப்படின்னா ஒருவரோடு ஒத்துப்போவது அல்லது ஒரே சிந்தனையில் இருப்பது. ரிவர்சிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை மாற்றுவது அல்லது பின்னுக்கு தள்ளுவது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக, மிஸ்டர் ட்ரம்ப் சப்போர்ட்டட் அ பேன் ஆன் அசால்ட் வெப்பன்ஸ் இன் 2000. 2000இல் தாக்குதலுக்கு பயன்படும் ஆயுதங்களுக்கு தடை விதிப்பதை மிஸ்டர் ட்ரம்ப் ஆதரித்தார். Yet he reversed his position. ஆனாலும் அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். By the time he launched his 2016 presidential campaign, அவர் தனது 2016 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய நேரத்தில், one that was backed by millions of dollars spent by the NRA. அந்த பிரச்சாரத்திற்கு NRA செலவழித்த பல மில்லியன் டாலர்கள் ஆதரவாக இருந்தது. The US has been periodically racked by mass shootings. அமெரிக்கா அவ்வப்போது பெரும் துப்பாக்கி சூடு சம்பவங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இன்க்ளூடிங் 3 this year, இந்த ஆண்டு நடந்த 3 சம்பவங்களையும் சேர்த்து, and more than 500 over the past 60 years, கடந்த 60 ஆண்டுகளில் 500க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. According to databases tracking such incidents, இது போன்ற சம்பவங்களை கண்காணிக்கும் தரவுதளங்களின் படி. இங்க ராக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவது அல்லது சேதமடைவது. மாஸ் ஷூட்டிங்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் பலரை துப்பாக்கியால் சுடும் வன்முறை. Notwithstanding the deep pockets and lobbying power of the NRA and its ilk on Capitol Hill, Capitol Hill அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் NRA மற்றும் அதுபோன்ற அமைப்புகளின் பணபலமும் அதிகார பலமும் இருந்தாலும், it behoves the US to take a step back from the brink of this unrelenting gun violence epidemic. தொடர்ந்து நடக்கும் இந்த துப்பாக்கி வன்முறை என்ற தொற்று நோயின் விளிம்பிலிருந்து அமெரிக்கா ஒரு படி பின்வாங்குவது அவசியமாகும். And bring common sense gun reforms to the table. மேலும் நடைமுறைக்கு சாத்தியமான துப்பாக்கி சீர்திருத்தங்களை விவாதத்திற்கு கொண்டுவர வேண்டும். Then to be enacted into law by Congress. அதன் பிறகு அதை அமெரிக்க நாடாளுமன்றம் சட்டமாக இயற்ற வேண்டும். இந்த வாக்கியத்துல notwithstanding அப்படின்னா இருந்த போதிலும் என்று அர்த்தம்.
டீப் பாக்கெட்ஸ் அப்படின்னா நிறைய பணம் வைத்திருக்கும் நிலை. லாபியிங் அப்படின்னா அரசாங்கத்தையோ அல்லது அரசியல்வாதிகளையோ தங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்க வைக்கும் முயற்சி. இல்க் அப்படின்னா ஒரே மாதிரியான அல்லது அதே வகையான அமைப்புகள் அல்லது நபர்கள். பிஹோவ்ஸ் அப்படின்னா ஒருவருக்கு கடமையாக அல்லது அவசியமாக இருப்பது. பிரிங்க் அப்படின்னா ஒரு ஆபத்தான விஷயத்தின் விளிம்பு. அன்ரிலண்டிங் அப்படின்னா குறையாத அல்லது நிற்காமல் தொடர்வது. enacted அப்படின்னா சட்டமாக மாற்றுவது. Until such time as society and popular culture move towards a more moderate position on gun laws, சமுதாயமும் மக்களுடைய கலாச்சாரமும் துப்பாக்கி சட்டங்கள் மீதான ஒரு மிதமான நிலைப்பாட்டை நோக்கி நகரும் வரை, it is reasonable to believe that violence of the kind routinely witnessed across the country, நாடு முழுவதும் வழக்கமாக காணப்படுவது போன்ற வன்முறைகள் எந்த குறையுமின்றி தொடரும் என்று நம்புவது நியாயமேதான். இங்க unabated அப்படின்னா எந்தவித குறையும் இல்லாமல் தொடர்ந்து நடப்பது. மாடரேட் பொசிஷன் அப்படின்னா தீவிரமான முடிவுகள் இல்லாமல் ஒரு நடுத்தரமான அல்லது சீரான நிலைப்பாடு. இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா இது அனாலிட்டிக்கல் மற்றும் கிரிட்டிக்கல் டோன்ல அமைஞ்சிருக்கு. சரி, வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியல் பார்க்கலாம். இதோட தலைப்பு கேங் ஆஃப் 7 on the AAP defections. இதோட சப்டைட்டில் Large Scale Defections have rendered the 10th schedule impotent. On April 24, April 24 அன்று 7 of the AAP's 10 ராஜ்யசபா members, ஆம் ஆத்மி கட்சியின் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 7 பேர் announced their merger with the பாரதிய ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சியுடன் தங்களை இணைத்துக் கொள்வதாக அறிவித்தனர். இங்க டிஃபெக்ஷன் அப்படின்னா தான் சார்ந்திருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் இன்னொரு கட்சிக்கு மாறுவது. merger அப்படின்னா 2 அமைப்புகள் அல்லது கட்சிகள் ஒன்றாக இணைவது. The Rajya Sabha chairman has accepted their claim of merger. அவர்கள் இணைவது தொடர்பான கோரிக்கையை மாநிலங்களவை தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். Raising the BJP's strength in the upper house to 113. இதனால் மேலவையில் BJPயின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது. And the combined strength of the National Democratic Alliance above the halfway mark for the first time. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒட்டுமொத்த பலம் முதல் முறையாக பாதிக்கும் மேல் உயர்ந்துள்ளது. The episode highlights the nature of AAP. இந்த சம்பவம் ஆம் ஆத்மி கட்சியின் தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. The crass opportunism of the turncoats. கட்சி மாறியவர்களின் முட்டாள்தனமான சந்தர்ப்பவாதத்தை காட்டுகிறது. The machinations of the BJP. BJPயின் சூழ்ச்சிகளை காட்டுகிறது. And the institutionalized defanging of the anti-defection law. மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் பலத்தை நிறுவன ரீதியாகவே நீக்குவதையும் இது காட்டுகிறது. இந்த வாக்கியத்துல கிராஸ் அப்படின்னா முட்டாள்தனமான அல்லது மற்றவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு குணம். ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னா கொள்கைகளை விட்டுவிட்டு தனக்கு சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது. டர்ன் கோட்ஸ் அப்படின்னா தான் இருந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறொரு கட்சிக்கு மாறுபவர்கள். மேசினேஷன்ஸ் அப்படின்னா தீய நோக்கத்தோடு செய்யப்படும் திட்டங்கள் அல்லது சூழ்ச்சிகள். டீஃபேங்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்தின் சக்தியை அல்லது ஆபத்தை நீக்குவது. ஆஃப் த 7, அந்த 7 பேரில் ராகவ் சடா, சந்தீப் பாட்டக் மற்றும் ஸ்வாதி மாலிவால் were part of AAP in an organic manner. ராகவ் சடா, சந்தீப் பாட்டக் மற்றும் ஸ்வாதி மாலிவால் ஆகியோர் ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு இயல்பான முறையில் அங்கம் வகித்தனர். To the limited extent that it had an identity beyond the whims of its founder அரவிந்த் கெஜ்ரிவால். அதன் நிறுவனரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் விருப்பங்களை தாண்டி அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் இருந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அவர்கள் இருந்தார்கள். இங்க ஆர்கானிக் மேனர் அப்படின்னா எந்தவித செயற்கையான திணிப்பும் இல்லாமல் இயல்பாக வளர்வது. விம்ஸ் அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென தோன்றும் ஆசைகள் அல்லது எண்ணங்கள். For the other 4, மற்ற 4 பேரை பொறுத்தவரை their exit is as opportunistic as their entries to AAP were. அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்குள் நுழைந்தது எப்படி சந்தர்ப்பவாதமாக இருந்ததோ அதே அளவுக்கு அவர்களின் வெளியேற்றமும் சந்தர்ப்பவாதமாகவே இருக்கிறது. மிஸ்டர் கெஜ்ரிவால் used to taunt the Congress. மிஸ்டர் கெஜ்ரிவால் காங்கிரஸை கேலி செய்வது வழக்கம். For losing its legislators to the BJP in several states. பல மாநிலங்களில் தங்கள் சட்டசபை
உறுப்பினர்களை பிஜேபியிடம் இழந்து வருவதற்காக, as symptomatic of the erosion of its ethical responsibility. இது அந்த கட்சியின் தார்மீக பொறுப்பு அழிந்து வருவதற்கான அறிகுறி என்று கூறி அவர் கேலி செய்தார். இங்க டாண்ட் அப்படின்னா ஒருவரை கோபப்படுத்தும் வகையிலோ அல்லது கிண்டல் செய்யும் வகையிலோ பேசுவது. சிம்டமேட்டிக் அப்படின்னா ஒரு பிரச்சனையின் அறிகுறியாக இருப்பது. எரோஷன் அப்படின்னா படிப்படியாக குறைவது அல்லது அழிவது. But a relentless campaign of anarchy in pursuit of power, ஆனால் அதிகாரத்தை அடைவதற்காக அவர்கள் தொடர்ந்து செய்த அராஜக பிரச்சாரங்கள் exposed the true character of AAP as a far cry from its grand claims. ஆம் ஆத்மி கட்சியின் உண்மையான குணத்தை அவர்கள் கூறிய பெரிய பெரிய கொள்கைகளுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒன்றாக வெளிப்படுத்தியுள்ளது. இங்க ரிலென்ட்லெஸ் அப்படின்னா எந்தவித தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து செய்வது. அனார்கி அப்படின்னா சட்டமோ ஆட்சியோ இல்லாத ஒரு குழப்பமான நிலை அல்லது அராஜகம். இன் பர்சியூட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேடி அல்லது துரத்திச் செல்வது. ஃபார் கிரை அப்படின்னா ஒரு விஷயத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பது. The disintegration of its Rajya Sabha contingent is the culmination of the cynicism and opportunism on which AAP thrived. அதன் மாநிலங்களவை குழுவின் சிதைவில் என்பது ஆம் ஆத்மி கட்சி எந்த சந்தேகம் மற்றும் சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் வளர்ந்ததோ அதன் உச்சக்கட்டமாக பார்க்கப்படுகிறது. Imposing a heavy cost on the democratic institutions of India. இது இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வாக்கியத்துல டிஸ்இன்டெகிரேஷன் அப்படின்னா ஒரு அமைப்பு உடைந்து சிதறுவது. கண்டின்ஜென்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்து குழு. கல்மினேஷன் அப்படின்னா ஒரு நீண்ட செயல்முறையின் இறுதி அல்லது உச்சக்கட்டம். சினிசிசம் அப்படின்னா மனிதர்கள் சுயநலத்திற்காகவே செயல்படுகிறார்கள் என்று நினைக்கும் ஒரு எதிர்மறை எண்ணம். த்ரைவ்ட் அப்படின்னா செழித்து வளர்வது. இட் ரீப்ட் வாட் இட் சோட். அது எதை விதைத்ததோ அதையே அறுவடை செய்துள்ளது. That is no reason to ignore the brazen misinterpretation. அது அப்பட்டமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதை புறக்கணிப்பதற்கு ஒரு காரணமாக அமையாது. Invoked by the Gang of Seven and accepted by the chairman of the Rajya Sabha. அதாவது இந்த 7 பேர் கொண்ட குழுவால் முன்வைக்கப்பட்டு மாநிலங்களவை தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தவறான விளக்கத்தை. Of the 10th schedule of the Constitution. இது அரசியலமைப்பின் 10வது அட்டவணை பற்றிய விளக்கமாகும். Which bars the defection of elected representatives from their original party. இந்த சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களின் உண்மையான கட்சியிலிருந்து கட்சி மாறுவதை தடை செய்கிறது. இங்க பிரேசன் அப்படின்னா எந்தவித வெட்கமும் இல்லாமல் அப்பட்டமாக ஒரு தவறை செய்வது. மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொள்வது அல்லது விளக்குவது. இன்வோக்ட் அப்படின்னா ஒரு சட்டத்தையோ அல்லது விதியையோ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது. The merger exception in the schedule is clear. இந்த அட்டவணையில் உள்ள இணைப்பு தொடர்பான விதிவிலக்கு தெளிவாக கூறுகிறது. That a party can merge with another. அதாவது ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணையலாம் என்று. Subject to the concurrence of 2/3 of its legislators. அதற்கு அந்த கட்சியின் 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் இருக்க வேண்டும். இங்க concurrence அப்படின்னா ஒரு விஷயத்திற்கு சம்மதம் அல்லது ஒப்புதல் அளிப்பது. In 2023, the Supreme Court of India elaborated. 2023 இந்திய உச்சநீதிமன்றம் இதை விரிவாக கூறியது. That the legislative party cannot dictate the course of the political party. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று உத்தரவு இட முடியாது. And the two cannot be conflated. மேலும் இவை இரண்டையும் ஒன்றாக குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த வாக்கியத்துல டிக்டேட் அப்படின்னா அதிகாரத்தோடு உத்தரவு விடுவது. கன்ஃப்ளேட்டட் அப்படின்னா இரண்டு வெவ்வேறு விஷயங்களை ஒன்றாக இணைத்து குழப்பிக்கொள்வது. 2/3 of a members of the legislative party of the original party must accept a merger. உண்மையான கட்சியின் 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இணைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். For it to be valid under the anti-defection law. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அது செல்லுபடியாக வேண்டுமென்றால். To turn this around and argue, இதை அப்படியே மாற்றி விவாதிப்பது, that 2/3 of a party's legislative members can cross over to another party without attracting disqualification is a stretch. அதாவது ஒரு கட்சியின் 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தவித தகுதி இழப்பும் இல்லாமல் வேறொரு கட்சிக்கு மாறலாம் என்று கூறுவது கொஞ்சம் ஓவரான வாதமாக இருக்கிறது. And is being challenged in the court by AAP. மேலும் இது ஆம் ஆத்மி கட்சியால் நீதிமன்ற
நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இங்க கிராஸ் ஓவர் அப்படின்னா ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு மாறுவது. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு பதவியில் இருப்பதற்கான தகுதியை இழப்பது. ஸ்ட்ரெச் அப்படின்னா நம்புவதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்ளதற்கோ கொஞ்சம் கடினமான ஒரு அதீதவாதம். The court's past interventions on similar developments, இதுபோன்ற நிகழ்வுகளில் நீதிமன்றத்தின் கடந்த தலையீடுகள் are less than reassuring, sadly. வருத்தமளிக்கும் விதமாக அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக இல்லை. இங்க interventions அப்படின்னா ஒரு பிரச்சனையை தீர்க்க குறுக்கிடுவது அல்லது தலையிடுவது. Reassuring அப்படின்னா கவலையை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்துவது. Elected governments have been unseated on the back of large-scale defections. பெரிய அளவிலான கட்சி தாவல்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. Rendering the 10th schedule impotent in the recent past. இது சமீப காலங்களில் 10வது அட்டவணையை எந்த சக்தியும் இல்லாததாக மாற்றிவிட்டது. இங்கு unseated அப்படின்னா பதவியிலிருந்து அகற்றுவது. Impotent அப்படின்னா எந்தவித அதிகாரமோ அல்லது சக்தியும் இல்லாமல் இருப்பது. That the court could not set any deterrence to this open betrayal of popular mandates, மக்களின் தீர்ப்புக்கு எதிரான இந்த அப்பட்டமான துரோகத்திற்கு நீதிமன்றத்தால் எந்த தடையையும் ஏற்படுத்த முடியவில்லை என்பது is borne out by the fact that such acts are being repeated with impunity. இதுபோன்ற செயல்கள் எந்தவித தண்டனை பயமும் இல்லாமல் திரும்ப திரும்ப நடப்பதன் மூலம் தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. இந்த வாக்கியத்துல டெட்டரன்ஸ் அப்படின்னா பயத்தை ஏற்படுத்தி ஒரு தவறை செய்ய விடாமல் தடுப்பது. பிட்ரேயல் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் செய்வது. மேண்டேட்ஸ் அப்படின்னா தேர்தலில் மக்கள் ஒரு அரசுக்கு அளிக்கும் அதிகாரப்பூர்வ ஆதரவு அல்லது தீர்ப்பு. பார்ன் அவுட் அப்படின்னா ஒரு விஷயம் உண்மை என்று நிரூபிக்கப்படுவது. இம்பியூனிட்டி அப்படின்னா எந்தவித தண்டனையும் கிடைக்காது என்ற தைரியத்தில் தவறு செய்வது. இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக சட்டத்தை எப்படி வளைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காவும் விமர்சன ரீதியாவும் சொல்லியிருக்காங்க. இதோட நாம இன்னைக்கு எடிட்டோரியல்ஸை முடிச்சிட்டோம். ஆஸ்பிரன்ஸ், கடைசியா ஒரு செம்மையான விஷயம். தினமும் படிக்கிற வொக்காபுலரிய டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸ் நடக்குது. இத நீங்க IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் லீக் நடக்கும். உங்க ஸ்கோரை வச்சு ரேங்க் வரும். செம்மையான ரிவார்ட்